எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அங்கே தான் வந்து உங்களுக்கு வாரன் பஃபட் அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களும் சேர்த்து பேச வேண்டியது வரும் இப்போது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் புரியும். அங்கே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1980வது காலகட்டங்கள்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வ் கவர்னராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுல் வால்கர் இருக்கார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பவுன் வந்து ₹1,50,000 வித்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்த ₹1,00,000 வித்துட்டு இருக்கக்கூடிய பவுன் வந்து உங்களுக்கு ₹50,000 விற்கிது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் ஒரு காலத்தில் அது நடந்திருக்குதுங்க. அது எப்படின்னா அந்த டைமில் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% இருந்துச்சு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமெரிக்காவில் இப்போ ஒரு 5% ஏற்றுனதுக்கே பார்த்தீங்கன்னா இந்தியா உலக நாடுகள் எல்லாமே திணறி போயிடுச்சு. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாங்க. நிறைய பேர்த்துக்கு இஎம்ஐ கட்ட முடியல. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. 5% தான் ஏற்றுனாங்க. இதுவே 15% பவுல் வால்கர் ஏற்றிருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம இந்தியாவில் என்ன நடக்கும், மற்ற நாடுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்துங்க. அதே காலகட்டங்களில் என்னைக்கு டாலர் உடைய கரன்சியோட வேல்யூ அதிகமாகுதோ, நீங்கள் வந்து டாலர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய கரன்சி எது வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ எந்த காலகட்டங்களில் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு வேளை யுவான் தான் வந்து உலக கரன்சியாக இருக்குது. இல்லை வந்து ஜாப்பனீஸ் யென் தான் வந்து உலக கரன்சியாக இருக்குது. இல்லை இந்தியன் ரூபி தான் வந்து உலக கரன்சியாக இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த நாட்டோடைய கரன்சி வந்து உலக நாடுகளில் ஏற்றுக்கிறாங்களோ அந்த கரன்சி ஸ்ட்ராங் ஆகும்போதெல்லாம் வந்து கோல்டு வந்து கீழே விழுகுங்க. இவ்வளோதாங்க விஷயம். உங்களுக்கு இது இன்றைக்கி ஏன் நம்ம கோல்டு விலை அதிகமாகுது அப்படின்னா, அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கை வந்து எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரஷ்யாவுடைய அசட்டை வந்து எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால நம்மளுடைய எல்லா நாடுகளும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் இதே நிலைமை தானே. நம்ம வந்து நம்மளோட அசட் வெளிநாட்டில் வச்சிருக்கிறோம். டாலராக வச்சிருக்கிறோம். பாண்டா வச்சிருக்கிறோம். அதை வந்து எப்போ வேணாலும் அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு பேங்க்குகளும் வந்து கோல்டாக மாற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து கோல்டு விலை ஏறிட்டு இருக்குங்க. வாங்க நம்ம உள்ளேயே போயிடலாம். இப்போது 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றதுனால அமெரிக்காவில் நிகழ்ந்துட்டு இருந்த இன்ஃப்ளேஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிறுவனத்தையே வந்து வலைக்கு வாங்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தோடைய அசட்டையை வந்து பிளட்ஜ் பண்ணி அந்த காசை வச்சு அந்த நிறுவனத்தை வந்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பஃபட்டுக்கு வந்து பிடிக்கல. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நல்ல பணம் பலம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் கடனை வாங்குறாங்க. கடனை வாங்கி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி அந்த கம்பெனியை மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக் வந்து அதிகப்படுத்தி கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. அந்த கம்பெனினால் வந்து ஒரு ப்ரொமோட்டரே நினச்சாலும், அந்த கம்பெனியை உருவாக்குனரே நினச்சாலும், அவர் நினச்ச திசைக்கு அந்த கம்பெனியை கொண்டு போக முடியாது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை மொத்தமாக விற்றுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு $2,000 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து $1,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கூறு போட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மிஷினரிஸ், அசட்ஸ் எல்லாத்தையுமே விற்று $2,000 பண்ணிவிட்டு அந்த கேஷ் ஃபுல்லாக எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. நிறைய கம்பெனிகள் வந்து அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்ததுனால நிறைய கம்பெனிகள் ரன் பண்ண முடியாதனால ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு கிடச்சிது அப்படின்னு அந்த இடத்துல வந்து பஃபட் சொல்கிறாருங்க. நிறையா கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா திவாலாக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ஜங்க் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட் இருக்கு இல்லைங்களா, கடன் பத்திரம், அதெல்லாம் வந்து அதிகமான வட்டிக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றா அந்த கம்பெனி வந்து திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கம்பெனி ரன் பண்ண முடியாதா, கடனை வாங்கி ரன் பண்ண முடியாதா அப்படின்னு ரன் பண்ணக்கூடியது. ஒரு சில கம்பெனிகளில் வந்து மீண்டு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்கானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே வந்து வட்டிக்கே கொடுத்துட்டு அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலியிலே எடுத்துக்கங்களேன். நம்ம வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டிக்கே தான் போயிட்டுருக்கும். நம்மளால் அது வந்து மீண்டு வரவே முடியாது. ஒரு காலத்துக்கு மேலே வந்து ரொம்பவே மன அழுத்தம் ஏற்படும். என்னடா இது நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம சம்பாரிச்சு வட்டிக்கு தான் போயிட்டுருக்கு. நம்மளால் கடனே அடைக்க முடியல அப்படிங்கிற ஃபீலிங் வரும் இல்லைங்களா? அதே தான் வந்து அந்த கம்பெனிகளுக்கும் வந்து
அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பஃபெட் வந்து ரொம்பவே வந்து வெறுத்தாரு. பஃபெட் வந்து என்னைக்குமே வந்து கேஷ்ல தான் எல்லாமே பண்ணுவாரு. முடிஞ்ச வரைக்கும் 99.90% வந்து கிரெடிட்டுக்கே போ மாட்டாரு. ரொம்ப ரேரா தான் போவாரு. அது நம்ம சார்லி மங்கர் வந்து ஃபோர்ஸ் பண்ணா மட்டும் தான் பஃபெட் வந்து கடன் வாங்கி எதோ ஒரு விஷயத்தையும் செய்வாரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபெட்டோடைய நண்பர் மர்ஃபி, மர்ஃபி பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. மர்ஃபி இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இது மாரி நான் வந்து ஏபிசி டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வந்து நான் வந்து விலைக்கு வாங்கிட்டேன். அப்படின்ட்டு சொல்றாரு. பஃபெட் வந்து பரவால்ல நீங்க நல்ல விஷயத்த செஞ்சுருக்கிறீங்க. அ இனிமேல் உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு முடிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொரில்லா இன்வெஸ்டர் தேவைப்படுது அப்படின்னு பஃபெட் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல கொரில்லா இன்வெஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ரொம்பவே பணம், பலம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியில கட்டாயம் தேவை. இல்லைன்னா என்னாகும் அப்டின்னா, அ ம இந்த மாரி மத்த சின்ன சின்ன பணக்காரங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் வந்து இந்த ஏபிசி டெலிவிஷனுடைய ஷேர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி மொத்தமா அ உள்ள புடிச்சுட்டு, அப்புறம் மொத்த ஷேர்ஸையும் வித்துட்டு எல்லாம் பிரிச்சுட்டு போயிருவாங்க. கம்பெனிய டிமாலிஷ் பண்ணிருவாங்க. இதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் தேவைப்படுது அப்படின்னு மர்ஃபிட்ட வந்து பஃபெட் சொல்றாரு. மர்ஃபி வந்துட்டு, "நீங்களே அந்த ஸ்ட்ராங்கான இன்வெஸ்டரா இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும்." அப்படின்ட்டு வந்து மர்ஃபியும் சொல்றாரு. ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஃபெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 5,000 கோடின்னு வைங்களேன். அந்த காலகட்டங்கள்ல 5,000 கோடிக்கு ஒரு 15% ஸ்டேக் ஹோல்டர வந்து வாங்குறாரு. ஏன் வாங்குறாரு அப்படின்னா, யாராச்சும் வந்து உள்ள வந்து ஏபிசி டெலிவிஷன் கம்பெனிய வந்து பிரிச்சு மேய்ஞ்சிரணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு உள்ள வராங்க அப்படின்னா, உள்ள பஃபெட் இருக்காருன்னு தெரிஞ்சாவே யாரும் உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா பஃபெட் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து 15% வாங்குறாரு. கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 315 பில்லியன். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 35,000 கோடி சரிங்களா? 35,000 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தில வந்து ஒரு 5,000 கோடி பக்கத்துல ஷேர வாங்கி அவர் வந்து உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. அந்த ஏபிசி நிறுவனத்த வந்து காப்பாத்துறதுக்காகவே உட்காந்துருக்காரு. ஆனா அது மட்டும் இருக்க மாட்டாரு. என்னைக்குமே வந்து பஃபெட்டுக்கு வந்து லாப நோக்கம் என்னைக்குமே இருக்கும். லாங் டேர்ம்ல இந்த ஏபிசி டெலிவிஷன் வந்து கண்டிப்பா வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஐயமும் அவருக்கு இல்ல. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா, அ நம்ம கேத்ரின் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய இருந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல இருந்த முக்கியமான இடத்துல இருந்த ப பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வந்துறாரு. ஏன்னா, ஒ டெலிவிஷன் கமிஷன் ஆஃப் அந்த கமிஷன் இருக்கு இல்லங்க, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்கணும். 2, 3 பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருந்ததுனால, அதையும் விட்டு விலகி வந்துறாரு. இந்த சாப்டர்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க. நெறைய நிறுவனங்கள் வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா, அதிகமான கடன் சூழ்நிலை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அ அமெரிக்கா மக்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசெஷன் அப்ப நெறைய பேர் வந்து பணத்த வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்துல இருந்தாங்க. ஆனா வந்து இப்போவெல்லாம் வந்து மக்கள் வந்து சேமிக்கணுங்கிற குணத்த மறந்துட்டு, இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துர்றாங்க. பேர மட்டும் மாத்திர்றாங்க. அதுக்கு பேரு லீவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் வந்து சொல்றேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா, பாட்டிக்கெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து அடுப்பு சட்டிக்குள்ள, ஏதாச்சும் ஒரு சட்டிக்குள்ள வந்து பணத்த ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது எடுத்தாவே ஏகப்பட்ட காசு வரும். ஆனா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அ சொன்னாவே அது வந்து ஒரு அவமானமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பேர மட்டும் லைட்டா மாத்துனாங்க. என்னன்னா லோன் அப்படின்னு மாத்துனாங்க. அது கொஞ்ச நாள் அப்படி அப்படியே போச்சு. அப்புறம் அது லோனா அப்படிங்கிற மாரி ஆகமட்டும் உடனே இஎம்ஐ அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப கடனுக்கு உண்டான பேர மட்டும் மாத்தி ஃபேன்சியா மாத்திட்டு, இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இருந்த நம்மகிட்ட சேவிங்ஸ் இருக்கக்கூடிய ஹேபிட்ட எல்லாமே குறைச்சு, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடன்காரங்களா உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதே தான் வந்து 1980ல வந்து அமெரிக்காலயும் இருந்துச்சு. மக்கள்லாம் வந்து கிரெடிட் கார்டு, இஎம்ஐ அப்படின்ட்டு எல்லாமே போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரல. அந்த மக்கள் மட்டும் இல்லைங்க. அங்கிருந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன் நெறைய வாங்க ஆரம்பிச்சுருச்சு. இது எல்லாமே வந்து பஃபெட் வந்து ரொம்பவே வருத்தத்தோட தான் சொல்றாரு. வாங்க மீதி அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.